இந்த நாளில் மாலை வேளையில் நாம் இவ்விதமாக கூடி வரும்படியான சிலாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்ததுனால நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களை நாம் வாசிப்போம். இந்த சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு ஐஸ்வர்யவான் இந்த உலகத்தில் வாழ்கிற சமயத்தில் சுகபோகமாக வாழ்கிறான். அதே மாதிரி அவனுடைய வீட்டுக்கு வெளியில் ஒரு தரித்திரன், அவன் இந்த வீட்டிலிருந்து இலையில் சிந்துறத சாப்பிட்டுக்கிட்டு அங்கே இருக்கிறான். அவனுடைய நிலைமை அவ்வளோ ஒரு பரிதாபமான நிலைமையில் இருக்குது. ஆனால் இவன் சுகபோகமாக வாழ்கிறான். அந்த ஐஸ்வர்யவானுடைய பெயர் சொல்லப்படலை. ஆனாலும் அந்த வாசலண்டையில் இருந்த அந்த மனிதனுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கு. அவன் பேர் லாசரு. பாருங்க, இந்த வேதாகமத்தில் அவனுடைய பேர் எழுதப்பட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, அவன் ஒரு தரித்திரனாக அல்லது ஒரு பிச்சைக்காரனாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மேல் ஒரு நம்பிக்கை உடையவனாக இருந்தான். அது என்ன நம்பிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவன் நான் மரித்தால் நான் தேவனோடு கூட இருப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உடையவனாக இருந்தான். இப்போ அதனால தான் அவன் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தாலும் அவன் அதை பற்றி கவலைப்படலை. அவனுக்கு உள்ளற ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் உடையவனாக தான் இருந்தான். இப்போ ஒரு காலகட்டம் வந்தது, அந்த லாசரு மரித்தான். பொதுவாக இப்படி யாரும் இல்லாத ஒரு நிலைமையில் மரிக்கிறவங்கள அரசாங்கம் எடுத்து அடக்கம் பண்ணும். அதே போல் அப்படி லாசரு மரித்து அவன் அடக்கம் பண்ணப்பட்டு அவன் ஆபிரகாமுடைய மடியில், ஆபிரகாமுடைய பிள்ளைங்கிற நிலைமையில் ஆபிரகாமுடைய மடியில் இருக்கிறான். அதே போல் ஐஸ்வர்யவானும் மரித்தான். ரொம்ப ஏகபோகமாக மேலே தாளங்கள் எல்லாம் வச்சு கொண்டு போய் அடக்கம் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் அவன் எங்கே போனான் அப்படின்னு சொன்னால் பாதாளத்துக்கு தான் போனான். இப்போ நீங்கள் பாதாளத்திலிருந்து பார்க்குறான், இங்கே ஆபிரகாமுடைய மடியில் லாசரு இருக்கிறான். இப்போ இவனுக்கு ஒரு உணர்வு வருது, இவன் நம்முடைய வீட்டு வாசலில் இருந்து நம்ம போடுகிற அந்த எச்ச இலையிலிருந்து சாப்பிட்டு கொண்டு இருந்தவன் தானே. அவன் இன்றைக்கு ஆபிரகாமுடைய மடியில் இருக்கிறான். நாம் உலகத்தில் எவ்வளவு சம்பூர்ணமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு நம்ம எங்கே இருக்கிறோம்? இந்த வேதனை நிறைந்த இடத்துல இருக்கிறோம். அப்போ இதிலிருந்து நான் வெளியில் வர முடியலை. நாக்கு வறண்டு போகிறது, ஒரு சொட்டு தண்ணீருக்காக ஏங்கி கொண்டு இருக்கிற. பாருங்க, பொதுவாக நம்ம சொன்ன யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க. ஐயா, நீ நரகத்துக்கு போக, அது அக்கனையும் கந்தகமும் எரிகிற கடல் இல்லையா, புழுவா நீ துடிக்க போகிற, அதுக்கு போக வேண்டாம், நீ மனம் திரும்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வையே, அவர் உனக்காக ஜீவனை கொடுத்தாங்க, ஜீவனோடு உயிர்த்தெழுந்தாங்க, அவருடைய இரத்தத்தினால் உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது
அப்படின்னு சொல்லி இந்த நல்ல செய்தியை நம்ம சொல்லுவோம் அப்படின்னா அதை யாரும் என்ன செய்யறதில்லை, நம்புறது இல்லை, ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் அவங்க உணர்வற்றவங்களாக வாழுகிறார்கள். அந்த உணர்வு இல்லை, தான் செய்கிறது பாவம் அல்லது தவறு என்கிற அந்த உணர்வற்றவர்களாக வாழுகிறார்கள். அதுக்கப்புறம் எங்கே போனதுக்கப்புறம் உணவு வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ 29-30 வாசிங்க. இல்லை 28 சேர்த்து. சரி, 27 வாசி. சரி, இங்கே நம்ம பார்க்கிறோம் 27வது வசனத்தில் பார்க்கிற சமயத்தில் இந்த ஐஸ்வர்யவானுக்கு என்ன வருது, ஒரு உணர்வு வருது. எங்கே போய் உணர்வு வருது? பாதாளத்தில் போய் வருது. அங்கேருந்து வெளியில் வர முடியுமா? முடியாது. அப்போ அவன் ஆண்டவரிடத்தில் சொல்கிறான், ஐயா எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அவர்களும் இந்த இடத்துக்கு வராதபடிக்கு நீங்கள் லாசருவை அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லாசருவை அனுப்புங்க. அவங்க போய் சொன்னா என்ன செய்வாங்க, இங்கே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த உணர்வு எப்போ இருந்திருக்கணும்? இங்கே உலகத்தில் இருக்கிற சமயத்தில் இந்த உணர்வு என்ன செஞ்சிருக்கணும், இருந்திருக்கணும். நான் இந்த வேதனை நிறைந்த இடத்துக்கு போகக்கூடாது என்கிற உணர்வும், தன்னுடைய சகோதரர்களும் இந்த இடத்துக்கு வரக்கூடாது என்கிற உணர்வும் அவருக்கு என்ன செஞ்சிருக்கணும், இருந்திருக்கணும். ஆனால் தேவனுடைய வசனம் சொல்லுது, உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ உணர்வு இல்லை அப்படின்னு சொன்னோன்னா நம்முடைய இருதயம் இருள் தான் அடைஞ்சிருக்கும். இருள் அடைஞ்சால் அங்கே என்ன குடியிருக்கும் அப்படின்னா பாவம்தான் குடியிருக்கும். இப்போ அவிசுவாசிகளுக்கு மட்டுமில்ல, விசுவாசிகளாகிய நமக்கும் என்ன இருக்கணும் அப்படின்னா அந்த உணர்வு இருக்கணும். நாம் செய்கிறது தவறு அப்படின்னா தவறு அப்படிங்கிற உணர்வு நமக்கு இருக்கணும். உணர்வு இல்லை அப்படின்னு சொன்னால் நம்முடைய இருதயம் இருள் அடைஞ்சிடும். சரியா? உணர்வு இல்லைன்னா இருள் அடைஞ்சிடும். அப்புறம் ஆண்டவர் நம்மளை என்ன செய்வாங்க, ஒப்பு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையே மாறிப்போகும். இன்றைக்கி அநேகர் அப்படி தான் நம்முடைய சபையிலையும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி ஞானஸ்தானம் எடுத்து ஐக்கியத்தில் இருந்து அதுக்கப்புறம் அவருடைய இருதயம் உணர்வு இல்லாமல் போயிடுச்சு. அவருடைய இருதயம் உணர்வு இல்லாமல் போயிடுச்சு. அதனால் இருள் அடைஞ்சு போயிடுச்சு. தேவனுக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான உறவும் இல்லாமல் போயிற்று. இப்போ அதனால் நாம் உணர்வுள்ளவர்களாக இருக்கணும். அது சிறுசாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் பாவம் அப்படின்னா பாவம் அப்படிங்கிறத ஒத்துக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி. அந்த உணர்வு இல்லை அப்படின்னு சொன்னோன்னா அதனுடைய விளைவுகள் வேற. இங்கே அந்த ஐஸ்வர்யவானுக்கு எப்போ அந்த உணர்வு வருது இல்லையா, ஐயோ என் சகோதரர்களும் இங்கே வருவாங்களே அப்படிங்கிற உணர்வு எங்கே வருது? பாதாளத்துக்கு போனதுக்கப்புறம் தான்.
அதனால என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒரு பிரயோஜனமே இல்லை. சரியா? அப்போ அதனால அங்கே உணர்வடைகிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ உணர்வடைஞ்சவனா தான் சகோதரர்கள்ட்ட மேல என்ன வருது? பாசம் வருது. ஐயோ அவர்களும் இங்கே வரக்கூடாது. சரியா? இப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கும் நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சொந்தங்கள் இல்லையா, அந்த பாதாளத்துக்கு போகக்கூடாது, நரக வேதனைக்கு போகக்கூடாது அப்படிங்கிற உணர்வு நமக்கு இங்கே இருக்கணும். அவர்களுக்காக ஜெபிக்கணும், அவர்களை சந்திக்கணும், அவங்களுக்கு நம்மளால் என்ன உதவி செய்ய முடியுமோ அப்படி உதவி செய்து அவர்களை ஆண்டவருடைய சமூகத்துக்கு அந்த ரட்சிப்புக்கு நேராக அவங்களை வழிநடத்தக்கூடியவங்களாக இருக்கணும். அவங்களுக்கு அந்த பாவ உணர்வு உண்டாகும்படியாக நாம் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறதற்கு அவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்கணும். சரி, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க இந்த நரகத்தில் வேதனைப்படும் பொழுது அவங்க நம்மளை தான் பார்ப்பாங்க. சரியா? என்னுடைய சொந்தமாக இருந்தாங்க, எனக்கு நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க, ஆனால் எனக்கு இதை சொல்லவே இல்லை. அதே போல் நாமளும் பரலோகத்தில் இருந்துக்கிட்டு அவங்க படுற வேதனையை பார்த்து ஐயோ நாம சொல்லாமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லி அன்றைக்கு நினைத்தோம் அப்படின்னாலும் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. சரியா? இப்போ அதனால் இங்கே ஐஸ்வர்யவானுக்கு தன்னுடைய சகோதரர்களை குறித்த ஒரு உணர்வு அவன் பாதாளத்தில் இருக்கும் பொழுதுதான் வருகிறது. அங்கேருந்து யாரும் போக முடியுமா? ஐயோ லாசருவை அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறார். அதனால் ஆண்டவர் சொல்கிறாங்க, அவங்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறாங்க. அப்போ மோசேயுடைய ஆகமம் இருக்கிறது, தீர்க்கதரிசிகளுடைய தீர்க்க தரிசன புஸ்தகமும் இருக்கிறது. அதை வாசித்து அவங்க என்ன செய்யட்டும்? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளட்டும். இன்னைக்கு அதுதான் கொண்டு போய் நம்ம என்ன செய்கிறோம்? வீடு வீடாக சுவிசேஷ புஸ்தகங்களை கொடுக்குறோம். அதையும் யோவான் சுவிசேஷம் அது எங்கே கிடைச்சாலும் வாங்கி என்ன செய்கிறோம்? அதை வச்சிருந்து அதை கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா அதை வாசித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சியோடு தான் கொடுக்குறோம். சந்தோஷமாக வாங்குறாங்க. சரியா? சந்தோஷமாக வாங்குறாங்க. ஆனால் அவங்க படிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. எப்படியாச்சும் ஒரு சூழ்நிலையில் அவங்க படித்து அதை அறிந்து கொள்ள வேண்டும், உணர்வடைய வேண்டும் என்கிறது தான் நம்முடைய வாஞ்சியாக இருக்குது. அதனால தான் வியாழக்கிழமை கூட பயங்கர வெயில், 104 டிகிரி. அருமையான சோழர்கள் வீடு வீடாக போய் அந்த ட்ராக்ஸ் கொடுத்தாங்க இல்லையா? அப்போ எதுக்காக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஒருவேளை அவங்க என்ன நினைக்கிறாங்களே தெரியாது. இன்றைக்கு சாதாரணமாக பாருங்கள், நான் நினச்சேன் நம்ம சகோதரிகள் எல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க. இந்த தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, 4 பேர் 5 பேர் ஒருத்தர் ஒரு கொடியை பிடிச்சிக்கிட்டு, மீதி பேர் கையில் பிரதிகளை வச்சுக்கிட்டு வீடு வீடாக போய் என்ன செஞ்சாங்க? கொடுத்தாங்க. சொல்கிறாங்க அவங்களுக்கு 500 ரூபா அப்படின்னு சொல்லி. அந்த 500 ரூபாய்க்கு அவங்க வெட்கப்படலை. சரியா? அதுக்கு வெட்கப்படலை. அவங்க கட்சிக்காரங்க வாங்குவாங்க, அவங்க கட்சி இல்லாதவங்க வாங்குறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. வேண்டாம்னு சொல்லுவாங்க, சும்மா பேருக்கு வாங்கி அப்படியும் போடுவாங்க இல்லையா? ஆனாலும் அதை பற்றி கவலை இல்லை, நான் அவங்களுக்கு கொடுக்கணும்.
நமக்கு ஆண்டவர் பெரிய வெகுமதியை வச்சிருக்கிறாங்க, கிரீடங்கள். இல்லையா? கிரீடங்களை வச்சிருக்கிறாங்க. அது நமக்கு பரலோகத்தில் கிடைக்க போகுது. நாம் அப்படி செய்கிறோமா? நாம் அப்படி செய்கிறோமா? ஏன் செய்யக்கூடாது? இல்லையா? ஒரு 2 பேர் 3 பேர் சேர்ந்துக்கோங்க, 4 பேர் சேர்ந்துக்கோங்க, கொஞ்சம் கைப்பிடி வச்சுக்கோங்க. அப்படி வாரத்தில் ஒரு நாள், எல்லா நாளும் இல்லை, வாரத்தில் ஒரு நாள் குறிச்சிக்கோங்க. போய் 1 மணி நேரமாச்சும் ஒவ்வொரு பகுதியாக தெரிஞ்சுக்கிட்டு, சரி மாபூசி தெரு, அதுக்கப்புறம் அடுத்த தெரு, அடுத்த தெரு, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து, இப்படி நம்ம என்ன செய்யலாம், ஒவ்வொரு பகுதியாக கொடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆசை இல்லை. நான் உண்டு, என் வேலை உண்டு, என் பிள்ளை உண்டு. சரி, நமக்குள்ள அந்த ஒரு ஆசை வரணும். நம்ம தாராளமாக அதை என்ன செய்யலாம், கொடுக்கலாம். உலக மனுஷன் உலகத்துக்காக இந்த மனுஷிகள் என்ன செய்கிறாங்க, பெண்கள் வெட்கப்படாமல் இந்த வெயிலையும் போய் அவங்க என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. நான் நினச்சேன், ஏன் நம்ம சகோதரிகள் அப்படி செய்கிறதில்லை? சரியா? அப்போ இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அவங்க அந்த உணர்வு எப்போ வருது அப்படின்னா, பாதாளத்துக்கு போனதுக்கப்புறம் தான். அதே மாதிரி ஆதியாகமத்தில் இப்படி வாசிக்கிறோம், மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 24ஆம் அதிகாரம் 37 அதிலிருந்து 39 வரைக்கும் வாசிங்க. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் மாறிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். சரி, இங்கே கூட நம்ம என்ன பார்க்கிறோம், அந்த உணர்வு இல்லாத ஒரு நிலைமையை தான் பார்க்கிறோம். இப்போ நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும். நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது சொல்கிறாங்க, அன்றைக்கி மழையும் இல்லை, குளமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் அவங்க வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. இப்போ ஆண்டவர் நோவாவுக்கு வேலையை கட்டும்படியாக கட்டளை கொடுத்தாங்க. அது அந்த வேலையை செய்கிறாங்க. இப்போ அதே நேரத்தில் இன்னொரு கட்டளையும் சொல்கிறாங்க, எல்லாருக்கும் சொல்கிறாங்க, ஐயா இந்த உலகம் அழிய போகுது. எப்படி அழிய போகுது? தண்ணினால் அழிஞ்சு போக போகுது அப்படின்னு எத்தனை வருஷம் சொன்னாங்க தெரியுமா? 120 120 வருஷம் இல்லையா? 120 வருஷம். அப்போ அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மக்கள் வேலை செய்கிறாங்க, வேலை செஞ்சுக்கிட்டு அதுக்குரிய பணத்தை சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறாங்க. அவங்களுக்கும் சொல்கிறாங்க, ஏன் இந்த உலகம் அழிய போகுது, அதனால இந்த ஆண்டவரை நம்பு, இந்த பேழைக்குள்ளே நீ வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை குறித்து அவங்க கவலைப்படலை. பெண் கொள்ளவும் பெண் எடுக்கவும், பெண் கொள்ளவும் பெண் கொடுக்கவும், இப்படி இந்த உலகத்தில் சம்பூர்ணமாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் என்ன செஞ்சாங்க, வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. அந்த மழை பெய்ந்து தண்ணீர் ரொம்புகிற வரைக்கும் அவங்க என்ன செய்யலை, உணர்வடையவே இல்லை. அட மழை பெய்யுதே, ஓடி போய் வேலைக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு கூட இல்லை. அவங்க வீட்டில் தான் ஒதுங்கினாங்க. நோவா சொன்ன வார்த்தை அவங்களுக்கு காதில் கேட்கவே இல்லை. அதை பற்றி அவங்களுக்கு எந்த விதமான உணர்வும் இல்லை.
அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மழையே பெய்யுறது இல்லை, அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால அவங்க என்ன செய்கிறாங்க, அதை நம்பலை இல்லையா? அவங்க இந்த உலக பிரகாரமாக தான் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க இல்லையா? இப்போ அவங்க உணர்வடையாமல் இருந்து அவங்க அதுக்கப்புறம் அந்த மழை பெய்து அது கப்பலுடைய கதவு மூடப்படுகிற வரைக்கும் அவங்க உணர்வடையலை. அதுக்கப்புறம் நோவா எங்களுக்கு கதவை தர, நான் அவனுக்கு அந்த வேலை செஞ்சேன், இந்த வேலை செஞ்சேன், இப்படியெல்லாம் இருந்தேனே. ஆண்டவர் அன்னைக்கு சொல்லுவாங்க, அந்த 10 கன்னிகையில் 5 கன்னிகளை பார்த்து நான் அவங்கள இல்லையா, கதவை திறக்க முடியல. அதே போல் நோவாவுக்கும் கதவு அடைக்கப்பட்டு போயிடுச்சு. நோவா கதவை ஆண்டவரை அடைச்சிட்டாங்க. இவங்க என்ன தட்டினாலும் கதவு திறக்க முடியாது. நோவா அடைச்சிருந்தா திறந்து கொடுத்துருவார், அடைச்சது ஆண்டவர். அதனால அவங்க எல்லாம் அழிஞ்சு போனாங்க. இன்றைக்கும் அதே நிலைமை தான் இருக்கு. மக்களுடைய வாழ்க்கையை பார்க்குறப்ப பெண் கொடுக்கணும், எடுக்கணும், உல்லாசமாக வாழணும் இல்லையா, புசிக்கணும், குடிக்கணும், சந்தோஷமாக வாழணும். அந்த அழிவு வர்றதை பற்றி கவலைப்படலை. இப்போ அக்னியினால இந்த உலகத்துக்கு அழிவு வரும். பாருங்க, இன்னைக்கு எவ்வளவோ அழிவுக்குரிய ஆயுதங்களை தயாரித்து வைத்து கொண்டு இருக்கிறாங்க. தயாரிக்கிறதுக்கு தடை பண்ணுறாங்க, இருந்தாலும் நான் செய்வேன் அப்படின்றாங்க இல்லையா? அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பார்த்து கூட மக்கள் உணர்வடைய மாட்டேங்கிறாங்களே. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? இதெல்லாம் பார்க்குறாங்க, கேட்குறாங்க. இப்போ கூட நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை. வெளியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, இங்கே உள்ள வந்து உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டும் அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் போகிறாங்களே. அப்படிங்கிறப்ப தான் இன்னும் அதிக கஷ்டமாக இருக்குது இல்லையா? இப்போ அவங்க நரகத்தில் வேதனைப்படுறத பார்த்தா நமக்கு தான் கஷ்டமாக இருக்கும். அப்போ அவங்க என்ன கதறினாலும், நம்மளை கூப்பிட்டாலும் நம்மளால் ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க முடியாது, எந்த விதமான உதவியும் செய்ய முடியாது. இப்போ அவங்க என்ன செய்வாங்க? சரியா, இன்னைக்கு உலக மக்களும் அப்படி தான் இருக்கிறாங்க, தேவனுடைய சபைக்கு வரக்கூடியவங்களும் அப்படி இருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க, அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கிடணும், காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கிடணும். இனி இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காது இல்லையா? வாய்ப்பை நம்ம பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். சரியா, நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும். இன்னைக்கு அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. உலகத்தை பார்க்குற சமயத்தில் எவ்வளோ மோசமாக போய்கொண்டு இருக்கிறது. அவங்களே சொல்கிறாங்க, உலகத்துக்கு அழிவு சீக்கிரமாக வரப்போகுது அப்படின்னு. அழிவு வந்தால் நீ எங்கே போவ அப்படிங்கிறத கேட்டால் அது அவங்களால சொல்ல முடியல. சரியா, அப்போ அழிவு வந்தால் நீ எங்கே தான் போவ அப்படின்னு அவங்களை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு மனசு இல்லை. சரியா, நீங்களும் சொல்லிக்கிட்டு தான் வரீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லுவீங்க நம்புகிறேன் இல்லையா? நாங்களும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால் அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை. ஏன்னா அந்த உணர்வு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதனால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க நீங்கள் என்ன செய்யணும்?
ஏற்றுக்கொள்ளணும். ஒரு கதை ஒன்று சொல்கிறார். ஒரு சர்க்கஸ் கூடாரம், அதில் இந்த பப்புன்கள், இந்த சிரிப்பு காட்டுறவங்க கொஞ்சம் பேர் அவங்க இருந்து இந்த மக்களுக்கு வேடிக்கை காட்டி அவங்கள சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டம் நிரம்பி அவங்கள பார்த்து சிரித்து சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கு. திடீர்னு அந்த சர்க்கஸு கூடாரம் ஒரு பக்கம் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ அந்த ஓனர் வந்து சொல்கிறான், ஏன் தீப்பிடிச்சிச்சு, நீங்கள் எல்லாரும் வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ அவங்க யாருமே போகலை. ஏன் அப்படின்னா இது ஒரு காமெடி இல்லையா, இது ஒரு காமெடி. இப்போ நிறைய காமெடி நடிகர்களுக்கு தான் ரொம்ப கிராக்கி. ஏன்னா எல்லாரும் அதை பார்க்குறாங்க எல்லாரும். இப்போ அதனால் இந்த தீப்பிடிச்சிச்சின்னு சொல்கிறது ஒரு காமெடி அப்படின்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அது மழை பிடிச்சி பாதிக்கு வந்துருச்சு இல்லையா. மறுபடியும் போயிடுங்கன்னு அவர் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, போகலை. ஆனால் அது தீ இவங்களை பிடிச்சி அதில் அழிஞ்சவங்க நிறையா பேர். ஒரு சிலர் தான் உயிர் தப்புனாங்க. அதே போல தான் இன்றைக்கு நம்ம சொல்கிறோம், இந்த உலகம் அக்கினியினால் கந்தகத்தினால அழிய போகுது, நீங்கள் தப்பிச்சுக்கோங்க அப்படிங்கிற செய்தியை சொல்கிறோம். நான் அவங்க இது ஒரு காமெடின்னு நினச்சிக்கிறேன். சரியா, நிறைய பேருடைய நினைப்பு இது ஒரு காமெடி. ஏன்னா அவங்க காமெடி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால நம்ம உலகம் அழிய போகுது அப்படிங்கிறத ஒரு காமெடியாக ஒரு சிரிப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அருமையானவர்களே, நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. நிச்சயமாக ஒரு நாள் இந்த உலகம் அழிய போகுது. அந்த அழிவுக்கு முன்னாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அண்டிக் கொள்ளுங்கள். வேற என்ன சொல்கிறோம்? நீங்கள் மதம் மாறுங்கன்னு சொல்கிறோமா, பேரை மாற்றுங்கன்னு சொல்கிறோமா, ஊரை மாற்றுங்கன்னு சொல்கிறோமா? ஒன்றும் இல்லை. நீங்கள் பாவிங்கிறது மட்டும் உணருங்க. ஆண்டவரே, நான் பாவி, என்னுடைய பாவங்களுக்காக நீ பரலோகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வந்தீர், என்னுடைய பாவங்களுக்காக நீர் சிலுவையில் அடிக்கப்பட்டீர், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டீர், 3வது நாள் உயிரோடு எழுந்தீர் என்கிறத நம்புகிறேன். என்னுடைய பாவம் உடைய இரத்தத்தினால கழுவப்படுகிறது, மன்னிக்கப்படுகிறதுங்கிறதையும் நம்புகிறேன். என்னுடைய பாவங்களை மன்னிக்கும். இன்னும் சுருக்க சொல்லலாம், ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என்னுடைய பாவங்களை மன்னியும், என்னுடைய வாழ்க்கையில் வாரும். இவ்வளோதான். இது உண்மையாக உணர்ந்து சொல்லணும். சும்மா நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்காக சொல்லவே கூடாது. ஏன்னா உணர்வு இல்லைன்னா நம்முடைய இருதயம் இருளடைஞ்சு போகும் இல்லையா. அதனால நான் உணர்ந்து, நான் பாவிங்கிறத உணர்ந்து நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பாங்க, பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பாங்க, பாவம் செய்யாதபடிக்கு உங்களை காத்து கொள்வாங்க. சரியா? இந்த சிலாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனசு இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. பரப்புற அழிவில் இருந்து 3 காரியத்தை உங்களுக்கு சொன்னான். சரியா? அவன் பாதாளத்தில் இருந்து வேதனைப்பட்டான், ஐஸ்வர்யவான். உலகத்தில் சம்பூர்ணமாக வாழ்ந்தான், அவன் போன இடம் பாதாளம். உலகத்தில் கஷ்டப்பட்டான், ஆனாலும் ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருந்தான், அவன் போன இடம் ஆபிரகாமுடைய மடி இல்லையா. அதே போல் உலகத்தில் நோவா சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை கேட்டாங்க. அவங்க சம்பளம் வாங்கிறதுல தான் குறியாக இருந்தாங்க. நான் சொல்கிறத கேட்கறதுக்கு மனசு இல்லை. கடைசிக்கு ஜலப்பிரளயத்தினால அழிஞ்சு போனாங்க இல்லையா. இப்போ அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இன்றைக்கு சொல்கிறாங்க,
நீங்கள் மனம் திரும்புங்க, பரலவராட்சியம் சமீபமாக இருக்கும். வேற ஒன்றும் சொல்லலை. நீங்கள் மனம் திரும்புங்க, பரலவராட்சியம் சமீபமாக இருக்கு. மனம் திரும்பணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பம். சரி, அதனால நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்றுக்கொண்டால் நீங்கள் பரலோகத்துக்கு போகலாம். ஏற்றுக்கொள்ளலைன்னா அழிவுக்கு தான் போக வேண்டியிருக்கும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்க எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இரவில் நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது கூட ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வந்து உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தையை கேட்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்வீங்க. அதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். உண்மை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்கும்படியாக உதவி செய்யுங்க. வெறுமையாக போகக்கூடாது. விளையாட்டாக தீ பிடிக்குது அப்படின்னு சொல்கிறப்ப கூட அவங்க காமெடியை தான் பார்த்தாங்க. அது ஒரு காமெடி என்று நினச்சாங்க, சிரிப்புக்கு சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அது அழிவு வந்தது. அநேகர் அழிந்து போனாங்க. அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டும் அதை ஒரு விளையாட்டாக அல்லது சிரிப்பாக எண்ணாதபடிக்கு தன்னுடைய வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கும்படியாக உதவி செய்யுங்க. நாங்களும் உணர்வுள்ளவர்களாக வாழ உதவி செய்யுங்க. அதே நேரத்தில் பரலோகத்தில் போயிட்டு எங்களுக்கு அந்த தரிசனம் வரக்கூடாது. ஐயோ, அவங்க நரகத்துக்கு போயிட்டாங்களே, இவங்க நரகத்துக்கு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு பரிதபித்தால் ஒன்றும் நடக்க போகிறதில்லை. ஆனால் அங்கே இருக்கிறப்பவே எங்களை உற்றார் உறவினர் நண்பர்களை குறித்த ஒரு பாரத்தோடு நாங்கள் ஜெபித்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து இப்படி மாறாத கிருபையும் பிரசன்னமும் கேட்ட வார்த்தையும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.